வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிப்பதை காட்டிலும் அந்த அற்புதங்களின் மூலமாக அவரை புரிந்து கொள்வதே மேலானது என்று நான் கருதுகிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என நம் கடவுளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருந்த யோர்தான் நதியை அவர்கள் கடக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த அற்புத நிகழ்வின் மூலமாக 3 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது, தடைகளை வழியாக மாற்றுகிறார். அவர்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார். யோசுவா 4:24 பார்க்கிறோம். தடையாக இருந்த தண்ணீரின் பாதை நடந்து செல்லும் பாதையாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற தடைகளையே ஆண்டவர் வழியாக முன்னேறி செல்லுகின்ற பாதையாக ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று நாம் நம்ப வேண்டும். இரண்டாவதாக, தாண்டி வந்த பாதைகளை நினைக்க வைக்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில் 12 கற்களை நாட்டச் சொல்லி நினைப்பூட்டும் அடையாளங்களாக வைக்க சொல்லுகிறார். ஆம், கடவுள் நம்மை நடத்தின பாதைகளை மறக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். மீண்டும் ஒரு தடையோ ஒரு நெருக்கடியோ பிரச்சனையோ வரும்போது கடந்த கால விடுதலையை நினைத்து விசுவாசிக்க தைரியமாயிருக்க ஆண்டவர் இவைகளை செய்ய சொல்லுகின்றார். மேலும் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை சொல்லுவதற்கும் வழியை ஏற்படுத்துகிறார். மூன்றாவதாக, தமக்கு பயந்து வாழ விரும்புகின்றார். யோசுவா 4:23, நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு இந்த அற்புதங்களை செய்தார் என அறிகின்றோம். ஆம், அற்புதங்களுக்கு பிறகு தம் ஜனங்களோடு அவர் தொடர்பில் இருக்க விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம் தடைகள் அவருக்கு கடினமானவைகள் அல்ல. தடைகளையே பாதைகளாக மாற்றுகிறவர் நம் கடவுள். அவருடைய எதிர்பார்ப்பின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அற்புதங்களுக்கு பிறகு அவரை மறவாதிருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். இவைகளைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அற்புதங்களின் மூலமாக நாம் ஆண்டவரோடு தொடர் உறவிலே இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.